Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முந்திரி கொத்து தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன். முந்திரி கொத்து செய்ய இன்னைக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். ஏலக்காய் வேண்டான்னா நீங்கள் வந்து சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். அந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா இது வந்து நல்லா நிறம் மாறி வருங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நிறம் மாறிடுச்சு. ஒரு மணம் நல்லா வரும். வறுபட்டால் தான் நம்மளுக்கு வந்து பச்சை ஸ்மெல் போய் நல்லா வரும் ஸ்வீட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறம் மாறி நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதிலேயே தேங்காயும் வறுத்துடலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு சேர்த்துக்கலாம், கூட குறைய. நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் துருவலை வந்து நல்லா வறுத்துக்கணும். இது வந்து சிவந்து வர வரைக்கும், இதில் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெய் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, அப்படியே வறுத்துக்கலாம். நல்லா இப்போ தான் ட்ரை ஆகிட்டுருக்கு. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்காய் துருவல் மொத்தமாக இருந்ததுன்னா இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஈரம் இருக்குது. மொத்தமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு துருவலை வந்து ஒரு சுற்றிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுவும் நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரும் இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பாகு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து வெல்லம் வந்து 1 கப், இதுக்கு நான் 1 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். குறைவாக வேணும்னா, அதிகமாக வேணும்னா 1/4 கப் வரைக்கும் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு கம்பி பதம், அந்த பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா கரைஞ்சி கம்பி பதம் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம், ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு வந்துச்சு. ரொம்பவுமே உருண்டை கம்பி பதம்லாம் வேண்டாம். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க மாவை வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்பவும் நைஸாலாம் இருக்கக்கூடாது. கொரகரப்பாக இருக்கிற ஸ்டேஜில் அரைச்சா போதுங்க. இப்போ நம்ம வெல்லமும் இதில் சேர்த்துடலாம். வெல்லப்பாவும் சூடாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி ஏதோ ஒன்று வச்சு கிளறி விடுங்க. ரொம்பவுமே சூடாக இருக்கும். உடனே இந்த மாவில் கலக்கிடுங்க, இல்லைன்னா இறுகிரும். இந்த பாகு இருக்கிறதுனால கட்டி பட்டுரும், சீக்கிரமாக கட்டி பட்டுரும். நல்லா ஈவனாக கிளறிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு சேராக இருக்கும் பாகும். இந்த தேங்காய் கலவையெல்லாம் நல்லா கலந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஏதோ ஒன்று தடவிட்டு இதை வந்து பாலாக வந்து உருட்டிடலாம். சின்ன சின்ன சைஸ் நான் பாலாக இந்த மாதிரி உருட்டிக்க போகிறேன். நெய் எண்ணெய் தடவிட்டு இது பண்ணால் ஒட்டாமல் வரும். சூடான இது இருக்கும்போதே உருட்டிடுங்க, இல்லைன்னா அந்த இறுகி அப்படியே ஒட்டிக்கவும். எல்லாமே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது உருட்டிடுங்க. நான் எல்லாமே உருட்டிக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மாவு தயார் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சுவைக்காக உப்பு சேர்க்குறது, இந்த கலருக்காக மஞ்சத்தூள். ஒரு 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எவ்வளோ பால்ஸ் ஃப்ரை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவு மேல் மாவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம், லங்ஸ்லாம் இல்லாத மாதிரி. இது வந்து ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி இது மாதிரி இருக்கக்கூடாதுங்க. ஒரு கரெக்டான பதம். ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அதில் போட்டு நான் டெஸ்ட்டும் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருக்குது இந்த பதம். இப்போ நம்ம முந்திரி கொத்தை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து ஒரு முந்திரி கொத்துனங்காட்டி ஒரு 2 இல்லை 3 இந்த மாதிரி இதை எடுத்து இந்த மாவில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து இந்த கோட்டிங் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து சேர்த்துருங்க. ஆயிலில் சேர்த்துட்டு அது மேலே வந்து நான் லைட்டாக இது பண்ணுறேன்.
கடாய் எவ்வளோ அளவுக்கு இடம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் திரும்பவும் சேர்த்துக்கலாம். லைட்டாக இது மேலே வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது குயிக்காக வெந்துடும். திருப்பி விட்டுக்கலாம். நம்ம எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி பாகெல்லாம் காய்ச்சி போட்டிருக்கோம், அதெல்லாம் வெந்துடும். வெந்த இது தான் நம்ம மேலே மாவு மட்டும் வேகிறதுக்காக ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நிறம் சீக்கிரமாகவே மாறும். ரொம்ப விட்டால் கருகிடும். எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். சூப்பராக சுவையாக நம்மளுக்கு வந்து முந்திரி கொத்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து அந்த இது வந்து சாஃப்டாக இருக்கும். ரொம்பவுமே ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.